Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் உடைய லாகின் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நான் டெக்னிக்கல் யூசர்ஸ் விண்டோஸ் உடைய லாகின் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை மறந்துட்டா கண்டிப்பாக விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நான் டெக்னிக்கல் யூசர்ஸ்க்கு எப்படி விண்டோஸ் உடைய லாகின் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நான் டெக்னிக்கல் யூசராக இருந்தாலும் லாகின் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை ஈஸியாக நீங்கள் ரீசெட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த சிபிடி யூசருடைய பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ஃப்ரெஷ்ஷாக ஆன் பண்ணுற யூஸராக இருந்தால் சிஸ்டமுடைய ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சிஸ்டமை நீங்கள் ஆன் பண்ணுறதால சிஸ்டமுடைய அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் இந்த ஷிஃப்ட் கீ மெத்தட் ஒர்க் ஆகாமல் போகலாம். அண்ட் உங்களுடைய சிஸ்டம்லையும் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்புறமும் சிஸ்டமுடைய அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகலைன்னா சிஸ்டமை ஆன் பண்ணிவிட்டு சிஸ்டமுடைய பிராண்ட் லோகோ வந்த உடனே இமீடியட்டாக நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் சிஸ்டமை பவர் ஆஃப் பண்ணுறதால 4th டைம் ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டமுடைய அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட் கீ மெத்தட் ஒர்க் ஆகலைன்னா நீங்களும் உங்களுடைய சிஸ்டமை 3 டைம்ஸ் ஃபோர்ஸ் டவுன் பண்ணிவிட்டு சிஸ்டமுடைய அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனில் சூஸ் அண்ட் ஆப்ஷன் என்ற ஆப்ஷனில் ட்ரபிள் ஷூட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் ட்ரபிள் ஷூட் ஆப்ஷனில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் நோட் பேடுன்னு டைப் பண்ணி நோட் பேடை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த நோட் பேடில் ஃபைல் ஆப்ஷனில் ஓப்பன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் இந்த ஸ்க்ரீனில் திஸ் பிசின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சி டிரைவை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் சி டிரைவில் விண்டோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே சிஸ்டம் 32ன்ற ஃபோல்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சிஸ்டம் 32 ஃபோல்டரை ஓப்பன் பண்ண அப்புறம் ஃபைல் ஷாப் டைப் பண்ணுற ஆப்ஷனில் ஆல் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் சிஸ்டம் 32 ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைலுமே இங்கே ஷோ ஆகும். இல்லைன்னா லாகின் ஸ்க்ரீனுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல்ஸ் இங்கே ஷோ ஆகாது. அதனால ஃபைல் ஷாப் டைப் பண்ணுற ஆப்ஷனில் ஆல் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் இந்த சிஸ்டம் 32 ஃபோல்டருக்குள்ளே SETHCன்ற ஃபைலை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபைலுடைய நேமை நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய சிஸ்டமில் SETHCன்ற ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஃபைலுடைய நேமை ரீநேம் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் SETHCன்ற ஃபைலுடைய நேமில் -1ன்னு ரீநேம் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வேறு நேமில் இந்த ஃபைலை ரீநேம் பண்ணாலும் இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் சிஸ்டமுடைய லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண அப்புறம் திரும்பவும் ஒரு சில காரணத்துக்காக ரீநேம் பண்ணணுன்றதால திரும்பவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குன்றதால -1ன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி -1ன்னு ரீநேம் பண்ணுங்கள். ஸோ SETHC ஃபைலை நம்ம ரீநேம் பண்ண அப்புறம் CMDன்ற ஃபைலை ஃபைண்ட் அவுட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி SETHCன்னு ரீநேம் பண்ணுங்கள். அண்ட் இந்த 2 ஃபைலையுமே நம்ம ரீநேம் பண்ண அப்புறம் ஓப்பனாக இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஸை எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் Windows 10 ஆர் Windows 11ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சிஸ்டமை பூட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லாகின் ஸ்க்ரீனில் உங்களுடைய கீபோர்டில் 5 டைம்ஸ் ஷிஃப்ட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நெட் லோக்கல் குரூப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். இந்த கமாண்டை ரன் பண்ண உடனே சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற எல்லா யூசர் அக்கௌண்ட்டுமே இங்கே ஷோ ஆகும். தென் திரும்பவும் நெட் யூசர்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண வேண்டிய யூசர் நேமை டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஸ்டார்னு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணுறதால டைப் ஏ பாஸ்வேர்ட் ஃபார் த யூசர்னு வர ஆப்ஷனில் நியூ பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகாதுன்றதால கரெக்டான பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு தென் திரும்பவும் சேம் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டை டைப் பண்ணி என்டர் பண்ணுறதால த கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இட் மீன்ஸ் இந்த யூசருடைய லாகின் பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆகிடுச்சு. தென் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களுடைய யூசரை நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ விண்டோஸுடைய லாகின் பாஸ்வேர்டை ரொம்பவே ஈஸியாக நம்ம ரீசெட் பண்ணிட்டோம். பட் உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய விண்டோஸ் லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒர்க் ஆகாது. அதனால சிஸ்டமுடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி ரீசெட் திஸ் பிசின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப்ன்ற ஆப்ஷனில் ரீஸ்டார்ட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி திரும்பவும் சிஸ்டமுடைய அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள்.
தென் ட்ரபிள் ஷூட் ஆப்ஷனுக்குள்ள அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் என்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனை திரும்பவும் ஓப்பன் பண்ணுங்க. தென் நோட்பேடுன்னு டைப் பண்ணி நோட்பேடுடைய ஸ்க்ரீனை திரும்பவும் ஓப்பன் பண்ணி ஃபைல் ஆப்ஷனில் ஓப்பன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி திஸ் பிசியை ப்ரௌஸ் பண்ணுங்கள். தென் திஸ் பிசியில் விண்டோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி System32 ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைல்ஸ் ஆஃப் டைப் என்ற ஆப்ஷனில் ஆல் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு SETHCன்ற ஃபைலை திரும்பவும் CMDன்னு ரீநேம் பண்ணுங்கள். திரும்பவும் ரீநேம் பண்ணிவிட்டு அண்ட் SETHC-1ன்ற ஃபைலை SETHCன்னு ரீநேம் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன் சைடெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய விண்டோஸை நீங்கள் பூட் பண்ணி யூஸ் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் லாகின் பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகி சிஸ்டமுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனையும் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.